இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இந்த கதை எதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சுல. அது எதை நோக்கி அப்படின்னு நமக்கு தெளிவாக ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதல பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மலை உச்சிக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எண்டு இருக்கும். அந்த படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ட்லேருந்து கீழே பார்த்தா அப்படியே பள்ளத்தாக்கு மட்டும் தான் இருக்கும். இதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அந்த கதை போயிட்டு இருக்கு. இந்த கதையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் லாஜிக்கே இல்லாத கதையில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக லாஜிக் இல்லாமல் போவது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ சூப்பராக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம். இதில் இப்போ இந்த அர்ஜுனை பற்றி உண்மைகளை போய் சொல்லாமல் நான் போய் அப்படி பண்ணுவேனா, ஏன்னா அப்படி பண்ணுவேன் நினைக்கிறியா அப்படின்னு ஒரு ஹீரோ ராகினி கிட்ட பேசிட்டு தன்னோட தங்கச்சி கிட்ட பேசிட்டு, ஆனால் தங்கச்சி அழறாங்க, அம்மா சாப்பிடாம இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு திருப்பி இப்போ இவங்களை டார்ச்சர் பண்ணுறாரு. அப்படின்னா அர்ஜுனுக்கும் இவருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஆகிடுது. அர்ஜுனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, என் மனைவியே வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் தெரிஞ்சுட்டு அதே தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் தான் இந்த இறைவி படத்தில் வரும் ஆண்களுக்கு நடுவில் சிக்கி பெண்கள் தவிக்கிற மாதிரி உண்மையிலே அங்கே ராகினிலேருந்து எல்லாரும் தவிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கோதையிலேருந்து எல்லாருமே அர்ஜுன் மோசமான ஆள் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அர்ஜுனை ஜெயிலில் உள்ள தரணும். அர்ஜுன் மாதிரி ஒரு பிறவி வெளியே இருக்கிறதுக்கான லாயக்கே கிடையாது. ஒரு ப்ரெக்னென்ட் உமன்லேருந்து யாரையுமே பார்க்காம மோசமான கொடூரமான வேலை செஞ்சவர். அப்போ அவர் கையில் தொக்கா சிக்கும் பொழுது வீடியோ ஆதாரத்தோடு எடுத்து தன்னுடைய தங்கச்சிட்டையும் காட்டி போலீஸ்காரங்கள்ட்டையும் காட்டுறதை விட்டுட்டு நான் கடத்தி வச்சிருக்கேன், மிரட்டிகிட்டு இருக்கேன்னா அதையும் உருப்படியாக பண்ணல. கடைசியில் என்ன ஆகிடுச்சு, அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சி தமிழே டே நீ தானே தெரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி இந்த கண்ணை மறப்போம்ல, கண்ணை பொத்தும் போது சொல்லுவோம்ல, கண்டுபிடிச்சிருவோம்ல, நீ தான் தெரியும் எனக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு அவர். இதில் வேறு போலீஸ்காரங்கள்லாம் கதவை தட்டி இவர் கூப்பிட்டுட்டு இருந்தார். இப்போதைக்கு போலீஸை சமாளித்தாலும் இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க வேறு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய செல்ஃபோன்லாம் ட்ராக் பண்ணுவாங்க நம்ம மேலே டவுட் இருக்கிறதுனால. அதனால் இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போதே நீ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஏரியா விட்டு போகும்போது தான் ஆன் பண்ணணுன்னார். ஓகே கரெக்டு தான், அது தமிழ் பரவாயில்ல, திடீர்னு அறிவாலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் 10 செகண்ட் கழிச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாருனா, இவர் கதவு கிட்ட நின்றுட்டு, சரஸ்வதி நீ நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கறி குழம்பு இட்லியும் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன் ஈவினிங்ன்ட்டு. இப்போ நீங்கள் இங்கே ஃபோனை ஆன் பண்ணால் இது பண்ண மாட்டாங்களா? கேட்டால் இது வேறு ஃபோனு, நான் வேறு ஒரு ஃபோன்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஏதோ பேசி இப்போ ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்களா, நம்பரை ட்ராக் பண்ணுறாங்களா, என்ன ஏதுங்கிறதுல பார்த்தா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க கதை. சரி ஓகே, நீங்கள் லாஜிக் படி ஃபோனை கூட பரவாயில்ல வேறு ஃபோனை அப்படின்னு சொல்லி வச்சு ஏதாவது பேசுகிறாரு அப்படின்னு வச்சாலும் கூட இதனால் இவர் என்ன சாதிக்க போகிறார்? இப்போ அவனை உண்மையெல்லாம் சொல்ல வச்சிருவேன் அப்படின்னா எப்படி உண்மையெல்லாம் சொல்ல வைப்பேன்னு நினச்சார். அர்ஜுனை மிரட்டி சொல்ல வச்சாலும் இது மிரட்டலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குமூலம், நிஜ வாக்குமூலம் இல்லைன்னு அவர் திருப்பி வெளில சொல்லுவார். எனக்கு கடத்தினது தமிழ் தான்ட்டு. இப்போ திருப்பி தமிழ் தான் காரி துப்பிட்டு போவாங்க ராகினி. இதில் போலீஸ்காரர் வேறு ஏன்டா அறிவு கடை அவனுக்கு திட்டிட்டு வேற போவார். இவ்வளோ முட்டாள்தனத்தை ஏன் ஒரு ஹீரோ பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பிறகாச்சும் இதையாச்சும் உருப்படியாக செஞ்சு ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சு இந்த மொத்த இஷ்யூவையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சாதிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கடைசி வரைக்கும் அந்த அர்ஜுன் சிக்கிற மாதிரி தெரில, அவராக மனசு போய் உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கா, நீ ஹீரோவே கிடையாது, நானே ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் தான் செஞ்சேன்னு ராகினிகிட்ட சொல்லுவார் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில்